Hello everyone, welcome to the channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது Applied Mathematics 2 ஓட 7th exercise Limits and Derivatives. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டினில் கொடுத்த ஈக்குவேஷன் டைப் பண்ணிக்கலாம் இன்புட் பாக்ஸில் f of x equal to x square minus 5x plus 6 இதுதான் given ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் டைப் பண்ணே நமக்கு ஒரு பேரபோலா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் x is equal to 5 கொடுத்துருப்பாங்க, அதில் a is equal to 5 டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹெச்சை தான் வேரி பண்ணி ரீடிங்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு h is equal to 1 டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் டேபிளில் செகண்டாக இருக்கிற a மைனஸ் ஹெச்சை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேர் a மைனஸ் ஹெச்னு வேர்ட்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். a மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு a மைனஸ் ஹெச் அல்ஜிபிரிக்கில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் a ப்ளஸ் ஹெச் அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். a ப்ளஸ் ஹெச்னு வேர்ட்ஸில் கொடுத்து ஈக்குவல் டு a ப்ளஸ் ஹெச்னு அல்ஜிபிரிக்கில் கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு a ப்ளஸ் ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு LHV கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேர் LHV ஈக்குவல் டு f ஆஃப் bracket a minus h. இது கொடுத்தோம்னா நமக்கு LHV கிடைக்கும். இப்போ LHV கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் RHV கண்டுபிடிக்க போகிறோம். RHV ஈக்குவல் டு f ஆஃப் bracket a plus h. இந்த ஃபார்முலாவை டைப் அடித்தோம்னா நமக்கு RHV கிடைக்கும். இப்போ நமக்கு RHV கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் A கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு bracket a கமா f ஆஃப் a. இது கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிராஃபில் பிளாட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் L, கேபிட்டல் L இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் a மைனஸ் ஹெச் கமா f ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் a மைனஸ் ஹெச். இது டைப் பண்ணோன்னா L பாயிண்ட் வந்து பேரபோலாவில் பிளாட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேபிட்டல் Rன்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் R ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் a ப்ளஸ் ஹெச் கமா f ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் a ப்ளஸ் ஹெச். இந்த ஃபார்முலா டைப் பண்ணோம்னா நமக்கு R பாயிண்ட் வந்து ஈக்குவேஷனில் பிளாட் ஆயிரும். இந்த 3 பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா இருக்காது, நாமளே தான் ஃபார்முலாவை நான் வச்சு டைப் பண்ணணும். இப்போ அவுட்புட் டேபிளில் ஹெச்சை வேரி பண்ணி மீதி எல்லா ரீடிங்ஸும் எடுக்கணும். ஹெச்சை வேரி பண்ணுறதுக்கு இன்புட் பாக்ஸ் ஹெச்சுக்கு ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இன்புட் பாக்ஸ் ஹெச்சுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஹெச்சோட வேல்யூஸை 1, 0.5, 0.2, 0.010 இப்படி வேரி பண்ணி a மைனஸ் ஹெச், a ப்ளஸ் ஹெச், LHV, RHV ரீடிங்ஸை நோட் பண்ணால் இந்த டேபிள் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எந்த LHVயோட வேல்யூவும் RHVயோட வேல்யூவும் ஈக்குவலாக அண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of xல எழுதணும். இங்கே வந்து 0ல் 6ல் இருக்குது, அதனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of xல 6ன்னு எழுதிக்கிறோம். செகண்ட் டேபிளையும் ஹெச்சோட வேல்யூ மாற்றணும், அது இல்லாமல் f of x ஈக்குவேஷனையும் மாற்றணும். அப்புறம் a is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது 3 சேஞ்சஸாக பண்ணணும். அதுக்கு நம்ம f of xக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை டைப் பண்ணுறோம். x square minus 5x plus 6 divided by x plus 2 இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை டைப் பண்ண நமக்கு பேரபோலா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஏக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஏக்கு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூவை 4ன்னு செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூவை வேரி பண்ணி a மைனஸ் ஹெச், a ப்ளஸ் ஹெச், LHV, RHV ஓட ரீடிங்ஸை எடுக்கிறோம். செகண்ட் அவுட்புட் டேபிளில் ஹெச்சோட வேல்யூ 0ல் தான் LHV அண்ட் RHV ஓட வேல்யூஸ் ஈக்குவலாகவும் ஹையஸ்ட்டாகவும் இருக்குது 0.33. அதை தான் லிமிட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு a f of xல எழுதணும் 0.33. இப்போ நம்ம தேர்ட் அவுட்புட் டேபிளுக்கு வந்துட்டோம். தேர்ட் அவுட்புட் டேபிளில் ஈக்குவேஷனை மாற்றணும். f of xல sin 3x by 2x கொடுத்தோம்னா நமக்கு பேரபோலா சேஞ்ச் ஆகும். அதுதான் தேர்ட் அவுட்புட் டேபிளோட ஈக்குவேஷன். இப்போ நமக்கு நியூ கிராஃப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூவை 0ல் செட் பண்ணுறோம். 0ல் செட் பண்ண அப்புறம் ஹெச்சோட வேல்யூஸை வேரி பண்ணி a மைனஸ் ஹெச், a ப்ளஸ் ஹெச், LHV, RHV ஓட அவுட்புட்ஸை நோட் பண்ணுறோம். இப்போ ஹெச்சோட வேல்யூ 0.01ல் LHV, RHV ஈக்குவலாகவும் ஹையஸ்ட்டாகவும் வருது 1.5. அதுதான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin 3x by 2x அதில் எழுதணும். இப்போ இந்த 4 டேபிளுக்கும் இந்த ஒரே விண்டோ போதும். நெக்ஸ்ட் டேபிளுக்கு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணணும். இப்போ நியூ விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. தேர்ட் அவுட்புட் டேபிள் ஃபோர்த்து கொஷினில் நிறையா ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க f of xக்கு. ஃபஸ்ட்டு f of x ஈக்குவல் டு -5 டைப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஈக்குவேஷனுக்கான அவுட்புட் கிடைக்கும். f of x ஈக்குவல் டு -5 ஒரு லைன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்புட் டேபிளில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் f dash x, அப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் f double dash x இருக்கும். இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு f dash x, f dash xக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் f dash xன்னு கொடுத்தா போதும், நமக்கு f dash x கிடைக்கும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க f double dash xன்னு டைப் பண்ணாலே நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கிடைக்கும். இப்போ அவுட்புட் டேபிள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு f of xை மாற்றி ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவும் செகண்ட் டெரிவேட்டிவும் எழுதுனா இந்த எக்ஸைஸ் முடிஞ்சு. f of xக்கு
ஸ்லைடர் டூலுக்கு போயிட்டு இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் எஃப் ஆஃப் எக்ஸை வேரி பண்ணுறதுக்கு. இப்போ இன்புட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் மைனஸ் எஃப்க்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0, செகண்ட் டெரிவேட்டிவ் 0. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு. எக்ஸ் கியூபில் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 3x², செகண்ட் டெரிவேட்டிவ் 6x. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணோடனே நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மைனஸ் sin x, செகண்ட் டெரிவேட்டிவ் மைனஸ் காஸ் எக்ஸ். இது வந்து அவுட்புட் டேபிள் அப்படி எழுதிக்கலாம். இதோட ரைட்டிங் பார்ட் முடியுது. பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வேர்டில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. தேங்க்யூ.